ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் ரவா தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டிலே அதே மாதிரி டேஸ்டியா மொறு மொறுன்னு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவா தோசைக்கு மாவு கரைச்சிடலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அதுல 3/4 கப் மைதா, 3/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமா முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 கப் தண்ணி சேர்த்துருங்க. எந்த கப்ல ரவை எடுத்தீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்டையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா கட்டிகள் இல்லாம இருக்கும். ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு கலந்துட்டு சுடுறதுக்கு தயாரா இருக்கும். இப்போ இதோட 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுதான் ஹோட்டல்ல பண்ற சீக்ரெட். கடைசியா கொஞ்சம் ரவை சேர்ப்பாங்க. மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மொத்தம் இன்னைக்கு 5.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி மாவை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல எடுத்து இந்த மாதிரி ஒரே சுத்தி எடுத்தீங்கன்னா ஒன்று போல உங்களுக்கு ஊத்துறதுக்கு வரும். ரவா தோசைக்கு பொதுவாகவே கொஞ்சம் அதிகம் எண்ணெய் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு ஒன்று போல செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரவா தோசை பிடிக்கும். ஆனா அதை சுட்டெடுக்கவங்களே நம்மளுக்கு தான் பொறுமை அதிகமா தேவை. எக்ஸ்ட்ரா தோசையும் சுட வேண்டியது இருக்கும். ஒரு தோசையும் சுட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். என்ன இருந்தாலும் எல்லாரும் விருப்பமா சாப்பிடறதுல அந்த கஷ்டமெல்லாம் தெரியாது. உங்க வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.